அன்பிற்கினியவர்களுக்கு வணக்கம். தஞ்சையிலிருந்து உங்கள் வி சிவா. இன்றைய சிறுகதை துள்ளாத மனமும் துள்ளும். இதுவரை மனதிற்குள்ளாகவே அழுது கொண்டிருந்த புனிதா விவேக் பாத்ரூம் கதவை தாழிடும் சப்தம் கேட்டவுடன் சுதந்திரமாக விசும்பத் தொடங்கினாள். என்ன இருந்தாலும் விவேக் செய்தது கொஞ்சம் கூட நியாயமில்லை. விவேக் மிகவும் கண்டிப்பானவன் என்று அவனை பற்றி நிறையவே அவள் கேள்விப்பட்டிருந்தும் துணிந்து கழுத்தை நீட்டியது அப்பாவால் தான். கண்டிப்பானவன் தான் கண்ணியவனாக இருப்பான் என்பது அவர் வாதம். அதற்காக இப்படியா? மனைவியின் உணர்ச்சிகளுக்கு மதிப்பளிக்காமல் ஆசைகளுக்கு அணை போட்டு ஆலோசனைகளை புறக்கணித்து இயலாமை கண்ணீராய் வெளிப்பட்டு கரைந்து கொண்டிருந்தது. சாதாரண எடிபடியாய் காலூன்றியவன் இன்று பெரிய பணக்காரனாகிவிட்டான். உழைப்பு, நேர்மை, கண்டிப்பு இவைகள்தான் விவேக்கை இந்த நிலைக்கு உயர வைத்தது. புனிதா அப்படி என்ன அவனிடம் கேட்டுவிட்டாள்? யாரோ அனுபவிக்கப் போகும் சொத்துக்களை தன் தங்கை பிருந்தாவின் மகன்தான் அனுபவிக்கட்டுமே. நேற்று காலை திருச்சி போய் பிருந்தாவின் மகனை பார்த்துவிட்டு ஊருக்கு திரும்பும் வழியிலேயே உறுதியான முடிவு எடுத்து விட்டாள். இந்த குழந்தையையும் விட்டுவிடக்கூடாது. சென்ற ஆண்டு பிறந்த கோபி கூட கருப்பாக இருந்தான். ஆனால் இந்த குழந்தை சிவப்பாக கொழு கொழுன்னு என்னமாய் சிரித்தது. அதை நினைத்ததும் அவள் மனம் துள்ளியது. எப்படி தொடங்குவது? திணறினாள். ஏற்கனவே கோபியை தத்தெடுத்துக் கொள்ளலாம் என்று புனிதா கேட்டபோது விவேக் கோபப்பட்டது அவள் மனதில் நிழலாடியது. நமக்கு என்ன குழந்தைய பிறக்காம போயிடுமா என்ன? அதுக்குள்ள தத்து பித்துன்னு என்ன வளர்ற என எரிந்து விழுந்தான். ஆனால் இனி குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்பு புனிதாவிற்கு அறவே இல்லைன்னு டாக்டர் சொன்ன போதுதான் புனிதா தீர்க்கமான முடிவில் இருந்தாள். 4 பிள்ளைகளை வைத்து கொண்டு பிருந்தா என்னமாய் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாள். அவள் மகன்தான் இந்த சொத்து சுகங்களை அனுபவிக்கட்டுமே. இதை ஏற்க மறுத்து விட்டாரே, ஏன் இது இவருக்கு புரியாமல் போனது? பாத்ரூமில் விவேக் குளிக்கும் சப்தம் அடங்கி போயிருந்தது. தொட்டிலில் தூங்கிக் கொண்டிருந்த குழந்தை திடீரென வீறிட்டது. ஏய் புனிதா, குழந்தையை எடுத்து குழந்தைக்கு பால் கொடு என்று விவேக் கத்தினான். வேண்டா வெறுப்பாக எழுந்து முகத்தை துடைத்து கொண்டு குழந்தையை தூக்கினாள். குழந்தை சிரித்தது. அவளுக்கு வெறுப்பாக இருந்தது. பால் புட்டி நிப்பிலை வைத்து குழந்தையின் வாயை அடைத்தாள். ஆனால் தங்கையின் கணவன் இவர்களின் வாயை எதை கொண்டு அடைப்பது? தன்னை பற்றி என்ன நினைப்பார்கள்? தன் குழந்தையை தத்தெடுத்துக் கொள்ளாமல் யாரோ ஒரு அனாதை பையனை தத்தெடுத்து கொண்டு நினைக்கவே புனிதாவுக்கு துக்கம் தொண்டை அடைத்தது. இத்தனை நாளும் எந்த குழந்தையும் தத்தெடுத்துக் கொள்வதில் விருப்பம் இல்லாமல் இருந்த விவேக் இன்று காலையில் புனிதாவுடன் வள்ளலார் குழந்தைகள் அனாதை இல்லத்திற்கு சிறப்பு விருந்தினராக போயிருந்தான். மழலைகளை கண்டான். தத்தி தத்தி நடப்பதை பார்த்தான். அவர்களின் விழிகளில் தேங்கி கிடந்த ஏக்கங்களை கண்டான். என்ன நினைத்தானோ, ஏற்கனவே கொடுத்திருந்த நன்கொடை 10,000 ரூபாயை தவிர மேலும் 10,000 ரூபாய் வழங்குவதாகவும் அனாதை இல்லத்திலிருந்து குழந்தை ஒன்றை தத்தெடுத்துக் கொள்வதாகவும் தெரிவித்தான். புனிதா கலங்கி போனாள். எதுவுமே செய்ய முடியவில்லை. யார் யாரோ அவனை பாராட்டினார்கள், புகழ்ந்தார்கள். எதுவுமே புனிதாவின் காதில் விழவில்லை. தலை துவட்டி கொண்டபடியே வெளியில் வந்த விவேக் நிதானமாக அவள் அருகில் உட்கார்ந்தான். தாடையை பிடித்து குனிந்திருந்த அந்த தாமரை பூவை மலர்த்தி வைத்தான். தாமரைக்குள் வண்டுகள் 2 கண்ணீரில் தத்தளித்தன. குழந்தையை பார்த்தான். நீலவிழி நிர்மலமாக. புனிதா, உன் மனசு எனக்கு புரியாமல் இல்லை. இவனை பார். தன்னை பெத்தவங்க யாருன்னு தெரியாமையே படுத்திருக்கான். இவனுக்கு தன்னுடைய அப்பா யாரு, அம்மா யாருன்னு தெரியாது. ஆனால் உன்னோட தங்கச்சி மகன் இருக்கானே, அவனுக்கு எல்லாமே தெரியும். அவனோட அப்பா அம்மாவை. அவனுக்கு அப்பா இருக்கு, அம்மா இருக்கு, ஆனால் சொத்து இல்லை. அதை என்னை போல எதிர்காலத்தில் ஒரு நாள் சம்பாதிக்க முடியும். ஆனால் இவனால் அப்பாவை சம்பாதிக்க முடியுமா? இல்லை, அம்மாவை தான் சம்பாதிக்க முடியுமா? மௌனமாகவே இருந்தால் புனிதா. எந்த இனிஷியலை இவன் தன் பெயருக்கு முன்னால் போட்டுக்கொள்ள முடியும்? அனாதைன்னு இந்த சமூகம் என்னமாய் இவனை ஒதுக்கும். அதனால் தான் நான் இவனுக்கு இனிஷியல் ஆகிவிட்டேன். இனிஷியல் தான் ஒருவனுக்கு பெரிய சொத்து. அது மூலதனம். அவனுடைய விலாசம் வெளிச்சத்துக்கு வரும். நாளைக்கு பெரியவன் ஆயிட்டான்னா அவனோட மனசு என்னமா கஷ்டப்படும்? அந்த முகம் தெரியாத தாயை, அப்பாவை எப்படியெல்லாம் அசிங்கமாக நினைப்பான். இப்போ உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் இப்ப அம்மாவாயிட்டேன் என்றால் குழந்தையை அணைத்து கொண்டே. குழந்தை சிரித்தது. விவேக்கும் சிரித்தான். நன்றி. இந்த சிறுகதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுவரை என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி.